நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். எனக்கு இதுல இருந்து மோட்சம் கிடைக்காதம்மா. ஏன் யாருமே என்ன காப்பாற்ற மாட்டேங்கிறீங்க? அம்மா தாயே, என்ன பூசாரி, என்ன பிரச்சனை? நீ அமைதியா இருமா. இது அம்மாவோட சோதனை. எந்த சோதனையா இருந்தாலும் ஒரு முடிவு இருக்கும்ல. இது என்னது? இது தங்க நிறைஞ்ச மூட்டமா. இவரோட எடைக்கு மேலேயே வச்சிட்டோம். இருந்தும் இவரோட எடை எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. நான் அவர்கிட்ட கேக்குறதுல உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கா? நீ யாருமா? இவ்வளவு புத்திசாலித்தனமா பேசுறியே. நான் அவர்கிட்ட பேசுறதுல உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கா இல்லையா? அத சொல்லுங்க. பேசுங்கம்மா. ரொம்ப முடியலையா? சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாமா, ரொம்ப நாள் ஆச்சு. இருந்தும் உங்களுக்கு இவ்ளோ எடை இருக்குன்னா அது சாதாரண விஷயம் இல்ல. அதே இருக்கட்டும், நான் ஒன்னு கேட்கட்டுமா? நீங்க நாட்டியம் ஆடுவீங்களா? இல்ல. சன்னியாசியா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களா என்ன? இல்ல. வைத்தியரா? இல்ல. அப்புறம் உங்களுக்கு வேற என்ன திறமை இருக்கு? மனுஷங்களை வேட்டையாடி பணத்தை பறிக்கிறவன் தான் நான். என்னை விட கீழே இருக்கிறவங்கள நான் அசிங்கப்படுத்தினேன், கேவலப்படுத்தினேன். என்னோட இந்த நோய் நான் செஞ்ச பாவத்துக்கு கிடைச்ச தண்டனை. இதையெல்லாம் உணர்ந்ததுக்கு அப்புறமும் அவங்க கிட்ட எல்லாம் நீங்க ஏன் மன்னிப்பு கேட்கல? நான் உங்ககிட்ட ஒன்னு சொன்னா நீங்க முயற்சி செய்வீங்களா? மனசுல கர்வம் கொஞ்சமும் இல்லைன்னா நீங்க அசிங்கப்படுத்தினவங்க கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேளுங்க. அதுக்கப்புறம் உங்க மனசு சுத்தமானதும் அம்மா கிட்ட வேண்டிக்கோங்க. அம்மா, என்ன மன்னிச்சிடுமா. வேணாம். வாழ்க்கை பத்தி புரிய வைக்கிற உங்களை பிச்சை எடுத்து வாடுறவன் சொல்லி அசிங்கப்படுத்தின. யாரையும் ஜெயிக்க பணம் போதுன்னு நான் நினைச்சேன். அதெல்லாம் நீங்க மன்னிக்கணும் சாமி. பெரிய மனசு பண்ணி என்ன மன்னிச்சிடுங்க. என் நோயை குணப்படுத்த வந்த உங்களை நான் மிதிச்சேன். இப்போ என் காலுக்கும் மனசுக்கும் எந்த பலமும் இல்லை. என்ன நீங்க மன்னிச்சிருங்க வைத்தியரே. எனக்கு எந்த திறமையும் இல்ல. யாரும் என்னை விட சின்னவங்க இல்ல, எல்லாரும் பெரியவங்க தான். இதையெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டது இந்த அம்மாவோட சன்னதியில தான், இந்த குழந்தையோட வார்த்தையில் இருந்துதான். அம்மா தாயே, என்ன மன்னிச்சிருங்க அம்மா. இனிமேலாவது என்னோட காணிக்கை இந்த அம்மா ஏத்துப்பாங்களா? கண்டிப்பா. இத கீழே இறக்கி வைங்க. ஆகட்டும். அம்மா, அங்க வைங்க. இப்போ எதை வச்சு எடைக்கெடை கொடுக்கறது? திமிரும் தலைக்கணமும் இல்லாம தான் இவரு இப்போ இந்த துலா தட்டுல உட்கார போறாரு. இப்ப இவரோட எடைக்கு அம்மாவோட நெத்தி மேல இருக்கிற ஒரு துளசி இலையை எடுத்துட்டு வாங்க.
இந்த தங்க மூட்டைகளை விட ஒருவேளை அதிகமான எடை அந்த துளசி இலைக்கு இருந்தா அதுவும் ஒரு சோதனை தான். வேற ஏதாவது வேணுமாம்மா? நீங்க அதுல உட்காருங்க. அம்மா மகமாயி உன் கருணையே கருணை. அம்மா மகமாயி, உனக்கு என்னம்மா வேணும்? எது வருதாலும் நான் தர்றேன். எனக்கா? எனக்கு பொங்கல் கொடுத்தா போதும். எங்க எங்க அந்த குழந்தை? சந்தேகமே வேண்டாம், வந்தது தேவியே தான். சாட்சாத் ஆற்றுக்கால் அம்மா. அம்மா தாயே, அம்மா உன் கருணையே கருணை தாயே. அம்மா தேவி தாயே, எல்லாரையும் காப்பாத்துமா. அம்மா தாயி உன் கருணையே கருணை. அம்மா மகமாயி. அம்மா மகமாயி. சுதர்மனுடைய கதை உனக்கு பிடிச்சிருந்ததா? நம்ம கண்ணு முன்னாடி யார் இருந்தாலும் அவங்கள எப்பவுமே குறைச்சு மதிப்பிடவே கூடாது. எல்லாருக்கும் தனித்தனி திறமைய கடவுள் கொடுத்திருக்காரு தெரியுமா? சிலருக்கு ஆடுறதுக்கும் பாடுறதுக்குமான திறமைய கொடுப்பாரு. சில பேர் பெரிய அறிவாளி ஆவாங்க, சில பேர் நல்ல விவசாயி ஆவாங்க. அது மட்டும் இல்ல, ரொம்ப சின்ன வேலை செய்யறவங்களுக்கு கூட அந்த வேலைக்கான திறமை கண்டிப்பா இருக்கும். அவங்களுக்கு மரியாதை கொடுக்க நம்ம கத்துக்கணும். இல்லன்னா கடைசியில சுதர்மன் மாதிரி ஆயிடுவோம். எல்லாரும் சுதர்மன் மாதிரி இல்லையே. அப்படின்னா உனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிடுச்சுல? நான் சொன்ன கதை உன்னோட மனசுக்குள்ள பதிஞ்சிருக்கு. எப்பவும் அத பத்தி நினைச்சு பார்க்கணும். எல்லா அம்மாக்கும் தன்னுடைய குழந்தைய பத்தி எல்லாரும் நல்ல விதமா சொல்றதுதான் பிடிக்கும். இளவரசி அப்படிங்கிற ஆணவ எண்ணத்தெல்லாம் விட்டுடு. நீ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பொண்ணு, புரிஞ்சுதா? நம்ம திரும்ப அரண்மனைக்கு போகலாமா? வேணும்னே அம்மா சொல்றத கவனிக்காம இருக்கியா என்ன? நம்ம போகலாம். சரி. அம்மா அம்மா, என்னம்மா உங்களுக்கு முடியலையாம்மா? உனக்கு பசிக்குதா? அடுப்படியில எதுவுமே இல்லையேம்மா. இங்க பக்கத்துல காய்கறியோ கிழங்கோ எதுவுமே கிடைக்காது. நம்மள இங்க தங்க வச்ச அந்த அம்மா இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட போய் கேட்டு பார்க்கவா? வேணாம்மா, வேலைக்கு போகாம அங்க போய் கேக்குறது சரியில்லை. அம்மா தேவி, என் பொண்ணுக்கு நான் இப்ப என்ன கொடுக்கறது? ஒன்றும் இல்லைன்னா பரவாயில்லம்மா. நான் வெளியே போய் அந்த கிளியெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன்னா பசியே தெரியாது. அம்மாடி, இன்னைக்கு தேசமங்கலத்து அம்மாவோட கோயில்ல அன்னதானம் போடுறாங்களாம்.
நாம் அங்க போலாமா? நீங்க தானம்மா சொன்னீங்க நம்மள கோவிலுக்குள்ளெல்லாம் விட மாட்டாங்கன்னு. கோயிலுக்கு பக்கத்துலலாம் போக வேண்டாம், கொஞ்சம் தூரமா நிக்கலாம். அம்மா, கோயில்ல அன்னதானம் போடும்போது யாரும் பசியோடு இருக்கக்கூடாது. நாம பசியோடு இருக்கிறத பார்த்தா யாராவது சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. உண்மையாவே போருமாமா அங்க? போலாம். இல்லைன்னா உன்னோட பசியை போக்குறதுக்கு எனக்கு வேற எந்த வழியும் தெரியல. அங்க வேதா இருப்பாமா. வேதா நம்மள பார்த்தா கண்டிப்பா சாப்பாடு எடுத்துட்டு வருவா. போலாம். ஆனா ஒரு விஷயம், அங்க போனா நான் சொல்றத கேட்டு நீ என்னோட பக்கத்திலேயே தான் நிக்கணும். அங்க இங்கன்னு ஓடக்கூடாது. சரிம்மா, எனக்கு எவ்வளோ ஆசை தெரியுமா தேசமங்கலத்தம்மாவோட கோவிலை பார்க்க. நிஜமா என்னோட பசியெல்லாம் போயிடுச்சு. சரி வா. உங்களுக்கு ரொம்ப முடியலையாம்மா? ஆஹா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போலாம் வா. கோவில்ல வேதா இருப்பாளாமா? தெரியலம்மா. வேதா இருந்தா நல்லா இருக்கும்லம்மா. எதுக்குன்னு தெரியுமா? என்ன? வேதா கோவிலை பத்தி சொல்லும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும் கோவிலுக்குள்ள போறதுக்கு. ஐயோ, அப்படியெல்லாம் யோசிக்க கூடாது. நாம கோயிலுக்கெல்லாம் போகவே கூடாது. இங்க பாரு, அங்க போனதும் அம்மா சொல்ற இடத்துல தான் நீ நிக்கணும். அதை தவிர நீ வேற எங்கேயும் போக கூடாது. அதுக்கு நீ ஒத்துக்கிட்டா மட்டும்தான் நான் உன் கூட வருவேன். சரி, நான் உங்க பக்கத்திலே நிக்கிறேம்மா. வா. எங்க போறீங்க குட்டிமாவும் அம்மாவும்? சொல்லலையே எங்க போறீங்கன்னு. நாங்க தேசமங்கலத்து அம்மாவோட கோயிலுக்கு போறோம். எனக்கு உடம்பு முடியல, வேலைக்கு போகல, வீட்ல இவளுக்கு சாப்பிட கொடுக்க எதுவும் இல்ல. கஷ்டமால இருக்கு. இப்போதைக்கு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்டயும் எதுவும் இல்லையே. நீங்க அன்னைக்கு அதிசயத்தை காட்டினீங்கல்ல, ஒரு பிடி அரிசிய வச்சு. என்ன அதிசயம்? அன்னைக்கு நீங்க வீட்ல இருந்து திரும்ப போனதும் பானையில சாப்பாடு நிறைய இருந்தது. அப்படியா? அது ரொம்ப நல்ல விஷயம் இல்ல? அது எப்படிமா? நீங்க இப்ப போறது தேசமங்கலத்து அம்மாவோட கோயிலுக்கு தானே? அவங்களோட குழந்தைங்க யாரும் பட்னியா இருக்க கூடாதுன்னு அம்மா முடிவு பண்ணிருப்பாங்க. அதோட அதிசயம்தான் அது. சன்னியாசினி அம்மாவுக்கு அதிசய சக்தி இருக்குல்ல? நான் தான் சொன்னேன்ல, அது தேசமங்கலத்து அம்மாவோட அதிசயம்னு. நாங்க அங்க போறோம், ஆனா எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு அங்க சாப்பாடு போடுவாங்களான்னு எங்களுக்கு தெரியல. நான் நிஜமா சொல்றேன், மனசுல என்ன எண்ணத்தோட நீங்க தேசமங்கலத்து அம்மாவை பார்க்க போறீங்களோ அது கண்டிப்பா நடக்கும். வா. அன்னதானத்தோட கணக்கு சரியா குறிச்சு வைக்க கூடாதுன்னு உங்ககிட்ட யாராவது சொன்னாங்களா? ராஜா சொல்லியிருக்காரு, அன்னதானத்தோட கணக்கை பார்க்கவே கூடாதுன்னு. அளவில்லாம கொடுங்கன்னு அனுமதி கொடுத்தா அதுக்கு எந்த கணக்கும் வச்சிக்க வேணாங்கிறது அர்த்தம் இல்ல. கோவில் விஷயத்தை பத்தி உங்ககிட்ட முன்னாடியே சொன்னல, அதுல எந்த மாற்றமும் வரக்கூடாது. ராஜா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பதவியை கொடுக்கறது அரண்மனையில இருக்கிறவங்களோட விருப்பப்படி முடிவெடுக்கிறதுக்காகத்தான். அப்படி இல்லாம உங்க விருப்பப்படி நடந்துக்கிறதுக்காக இல்ல. சரி, ராஜா நீரோடி வாழட்டும். அண்ணா ஏதோ கோவமா சொல்லிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அன்னதானத்துக்கு எந்த கணக்கும் வேணான்னு சொன்னீங்களா? கட்டுப்பாடு இல்லாம எல்லாரையும் அவங்க இஷ்டத்துக்கு விட்டா தேசமங்கலத்தோட கஜானா காலி ஆகிறதுக்கு ரொம்ப நாளெல்லாம் ஆகாது. நீங்க அதை பத்தி எந்த கவலையும் பட வேண்டாம். ஹேய், அவங்க அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? ஏய் அம்மா, இங்க வா, இங்க வான்னு கூப்பிடுறேன்ல, வாமா இங்க. அண்ணன் எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்துறாருல. யாரு மனசு கஷ்டப்படுற மாதிரி சொன்னாலும்
திரும்பி கோவிலுக்குள்ள இருக்க அம்மாவை பார்த்தா போதும், அந்த வருத்தம் உடனே போயிடும். ம். அம்மா வாங்க நம்ம உள்ள போய் உட்காரலாம். நான் சொல்றத கேளுமா, நாம இங்க நின்னா போதும். உள்ள போனா என்னம்மா, நீங்க வாங்க. சொன்னா கேளுமா. என் பொண்ணு பசியா இருக்கா, சாப்பிட ஏதாவது கிடைக்குமா? அம்மா இவர் தாமா தேசமங்கலத்து கோவிலோட பூசாரி, வேதாவோட அப்பா. உன்னோட பேர் என்னம்மா? குட்டிமா. ஓ, நீங்க தானே குட்டியம்மாவும் மல்லியும்? ம், வேதா உங்களை பத்தி என்கிட்ட நிறைய சொல்லியிருக்கா. உங்களை பத்தியும் எங்க கிட்ட நிறைய சொல்லியிருக்கா. வேதாவை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? நீங்க ஒரு பண்ணுங்க, நீங்க 2 பேரும் இங்க எங்கேயாவது உட்காந்துருங்க. ம், கோவில் அதிகாரி உள்ள இருக்காரு. அவர் இங்கிருந்து போனதுக்கு அப்புறம் நான் உள்ள இருந்து எடுத்து தரேன். எத்தனை பேருக்கு கொடுக்கறோமோ அந்த அளவுக்கு புண்ணியம்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படிப்பட்ட எந்த புண்ணியமும் தேசமங்கலம் கோவிலுக்கு அவசியம் இல்லைன்னா யார் இவங்கெல்லாம்? இவங்களுக்கு கோவில் வாசல்ல என்ன வேலை? அவங்களுக்கு பசிக்குதான். அப்படின்னா கோவிலுக்குள்ள கூட்டிட்டு போய் சாப்பாடு போடுங்க. பார்த்தாலே தெரியுது இவங்க யாருன்னு. தேசமங்கலத்து அம்மாவுக்கு பூஜை பண்ற நீங்க இவ்வளவு நெருக்கமா நின்னு பேசுறதே தப்பு. முதல்ல நீங்க உள்ள போங்க. ஐயா, வீட்ல சாப்பிடறதுக்கு எதுவும் இல்ல, குழந்தைக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பிட ஏதாவது கொடுத்தா. எதுவும் தர முடியாது. ஒழுங்கா இங்க இருந்து போயிடு, இல்லன்னா அடிச்சு விரட்டவும் தயங்க மாட்டேன். ஐயா, தேசமங்கலத்து அம்மாவுக்கு பூஜை பண்றதா இருந்தா கோயிலுக்கு உள்ள மட்டும் நீங்க பண்ணுங்க. இவங்களுக்கு கோவிலுக்குள்ள அனுமதியும் கிடையாது, அன்னதானமும் கொடுக்க கூடாது. போ. நாங்க போயிடுறோங்க ஐயா. இருக்கிற வேலையை எல்லாம் விட்டுட்டு இங்க வந்து நின்னு பேசி நேரத்தை வீணடிக்கிறாங்க. நாம இங்க இருந்து போயிடலாமா? எனக்கு பசிக்குதுமா. சன்னியாசி அம்மா சொன்னாங்கல்ல நம்ம போற விஷயம் நடக்கும்னு. அப்புறம் ஏமா நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்கல? ஐயா சொன்னதை கேட்டேல்ல, நாம இந்த இடத்துக்கெல்லாம் வரக்கூடாது. வேதா இங்க இருந்தானா எனக்கு சாப்பாடு எடுத்து கொடுத்துருப்பா. நீ வாமா. நான் வரமாட்டேன். தேசமங்கலத்து அம்மாவுக்கு பெரிய சக்தி இருக்குன்னு வேதா நம்ம கிட்ட சொன்னால. அப்படின்னா என்னோட பசி தேசமங்கலத்து அம்மாவுக்கு தெரியாதா என்ன? அம்மா எனக்கு சாப்பாடு தருவாங்க, அதுக்கப்புறம் தான் நான் வருவேன். அடம் பிடிக்காதம்மா. ஐயா இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் வேதாவோட அப்பா சாப்பாடு தருவாரு. வா, நாம அங்க போய் உட்காந்துக்கலாம். வா. எங்க? அங்க உட்காரு. அம்மா, பொங்கலோட வாசம் வருதுல? ஆமா, கோயில்ல இருந்து வருது. இல்லம்மா, பக்கத்துல மணக்கிற மாதிரி இருக்கு. அம்மா இங்க பாருங்க. நான் சொன்னல பொங்கல் வாசம் வருதுன்னு. வேதாவோட அப்பா எடுத்துட்டு வந்து வச்சிருப்பாரு. அப்புறம் ஏன் அவரு நம்மள கூப்பிடாம போயிட்டாரு? அந்த ஐயாவுக்கு தெரியாம கொண்டு வந்து வச்சிருப்பாரு. இந்தா, இத சீக்கிரமா சாப்பிடு. அப்புறம் இந்த பாத்திரத்தை இங்க வச்சுட்டு போயிடலாம். ஏய், என்ன ஜென்மங்க நீங்க? இங்க இருந்து போக சொல்லியும்
போகாம இங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? இத உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தது யாரு? யாருன்னு எங்களுக்கு தெரியாது. இதை இங்க கொண்டு வந்து வச்சிருந்தாங்க. கோவிலோட கர்ப்ப கிரகத்துல இருந்து இந்த கிண்ணத்தோட பொங்கல் கால் முளைச்சி நடந்து வந்துடுச்சா? அது எப்படின்னு கண்டுபிடிச்சாகணுமே. பூசாரி, என்னங்கய்யா? இவங்களுக்கு அன்னதானம் கொடுக்க கூடாதுன்னு நான் உங்ககிட்ட சொன்னல. என் வார்த்தையை மீறிட்டீங்கல்ல? இல்லங்கய்யா. இவங்க கையில இருக்கிறது அம்பாள் கிட்ட இருந்த கிண்ணம் தானே. அது எப்படி இங்க வந்தது? தெரியல, நான் கொண்டு வந்து கொடுக்கல. எப்படி வந்ததுன்னு கண்டுபிடிக்கலாம். கோவில் அதிகாரியா இருக்கிற என்னோட வார்த்தைகளுக்கு மரியாதை இல்லைன்னா அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். காரியஸ்தர்களை கூப்பிடு. தேவி எதிரில் இருக்க வேண்டிய இந்த கிண்ணம் அம்மாவுக்கு அர்ப்பணிக்க வேண்டியது. நீயும் உன் பொண்ணும் அதை தொட்டதுனால அதுக்கான தண்டனையை அனுபவிச்சாகணும். எங்க? அங்க. உங்கள யார் இவங்களுக்கு இந்த கிண்ணத்தை கொண்டு வந்து கொடுத்தது? இல்லங்கய்யா, நாங்க கொடுக்கல. இதை யாரும் நாங்க கொடுக்கலையா. அப்படின்னா சந்தேகமே வேண்டாம். இவங்க கோவிலுக்குள்ள யாருக்கும் தெரியாம நுழைஞ்சிருக்காங்க. கோவிலுக்குள்ள இருந்து இந்த கிண்ணத்தை திருடி இருக்காங்க. என்ன தைரியம் இவங்களுக்கு? இல்லங்கய்யா, நாங்க அந்த மாதிரி எதுவும் பண்ணல. ஏய், பொய்யா சொல்ற? அம்மா, 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 என்னாச்சு? அம்மா, என்ன என்ன நடக்குது? இவ ஒரு திருடி. கொஞ்சம் கூட பயம் இல்லாம கோவிலுக்குள்ள இருந்து இந்த கிண்ணத்தை இவங்க திருடி இருக்காங்க. ராஜா, நாங்க அப்படி எதுவுமே பண்ணல. இவளுக்கு பசிச்சதுனால சாப்பிட இங்க ஏதாவது கிடைக்கும்னு நினைச்சு வந்தோம். நாங்க இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கும்போது இந்த பாத்திரத்தை யாரோ இங்க கொண்டு வந்து வச்சிருக்காங்க. கோவிலுக்குள்ள இருந்து இந்த கிண்ணத்தை கொண்டு வரலன்னு பூசாரி சொல்றாரு. இவங்க யாரும் கொண்டு வரல. அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன? இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்கன்னு. ஒரு குழந்தையோட பசியை போக்க தானே. அவங்க சாப்பிட்டுட்டு போகட்டும். ஆனா இது அப்படியே விட என்னால முடியாது. நான் சொல்றத கேளுங்கண்ணா. சுந்தர்ராஜன், என்னோட பதவியை மறந்துடாதீங்க. நான் உன்னோட அண்ணன். முறைப்படி பார்த்தா தேசமங்கலத்தோட ராஜாவா ஆகி இருக்க வேண்டியது நான் தான். நான் தான் இந்த கோவிலோட அதிகாரின்னா இதுக்கான தண்டனையை இவங்க அனுபவிச்சே ஆகணும். பசிக்கிறது ஒரு தப்பா? பசிக்கிறது தப்பு இல்ல, ஆனா திருடுறது அது பெரிய தப்பு. மன்னிக்க முடியாத குற்றம். எல்லாத்தையும் செய்திருக்கா இவ. இதுக்கு தண்டிக்கலன்னா நாளையிலிருந்து கோவில்ல பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளை யாரும் பின்பற்ற மாட்டாங்க. இதுதான் என்னோட ராஜநீதி. கோவில்ல இருந்து பூஜை பாத்திரத்தை எடுத்திருந்தா அது குற்றம்தான். தேசமங்கலத்துடைய அம்மன் வாசல்ல அவங்கள தண்டிக்க வேண்டாம். சாத்தியமில்ல. அவளுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். தேசமங்கலத்திலிருந்து இவளை நாடு கடத்தணும்னு நான் உத்தரவிடுறேன். ஐயா, விடுங்க இவள. மகாராஜா, ஒரு பெரிய பிரச்சனை மகாராஜா. என்னாச்சு? விதை இல்லாம இருந்தப்போ ஒரு அம்மா வந்து எங்களுக்கு விதை கொடுத்தாங்கன்னு சொன்னோம்ல. சொல்லுங்க. அந்த அம்மா திரும்ப வந்திருக்காங்க. பதிலுக்கு விதை வேணும்னு கேக்குறாங்க. எங்க? கோவிலுக்கு வரேன்னு சொல்லிருக்காங்க மகாராஜா. உங்ககிட்ட விவரத்தை சொல்லதான் நான் முதல்ல இங்க வந்தேன். அவங்க வந்தா அங்க ஓய்வெடுக்க சொல்லுங்க. முதல்ல இவளுக்கான தண்டனையை கொடுப்போம். வேண்டாம் அண்ணா. முதல்ல அந்த அம்மாவை பார்க்கணும். அது தேசமங்கலத்தோட கடமை. அதுக்கப்புறமா இவங்களை விசாரிக்கலாம்.
ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்க யாருக்கும் தெரியாம கோவிலுக்குள்ள இருக்க பிரசாதம் இங்க வந்திருக்குன்னா அதை இங்க கொண்டு வந்து வச்சது அந்த அம்மாவே தான். அம்மா உங்களை கைவிட மாட்டாங்க. ராஜா, இவங்க தான் அந்த அம்மா. அம்மாவுக்கு வணக்கம். தேசமங்கலத்தோட வரவேற்பை ஏத்துக்கங்க. விதைக்க ஒரு விதை இல்லாம இருந்த எங்களுக்கு அதை கொடுத்து உதவுனது நீங்க தான்மா. இன்னைக்கு தேசமங்கலத்துல இருக்கிற வயலெல்லாம் நிறைஞ்சிருக்கு. இப்போ எங்க நாடு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு நாங்க என்னம்மா செய்யணும்? பெருசா நான் உங்ககிட்ட எதுவும் கேட்கல. அன்னைக்கு கொடுத்த நெல்லை திருப்பி கொடுத்தா போதும். அன்னைக்கு கொடுத்த விதையை தான் விதைச்சிட்டோமே, அப்புறம் எப்படி திரும்ப தர முடியும்? அதே அளவு விதைகளை பதிலுக்கு கொடுங்க. அம்மா, அந்த விதைகளை 1000 மடங்கா திருப்பி கொடுக்க தேசமங்கலம் தயாரா இருக்கு. திரும்ப தரதுக்கு ஒரு வழி இருக்கு. சொல்லுங்கம்மா. நான் சொல்றத நல்லா கேளுங்க. இன்னைக்கு விதைச்சு இன்னைக்கே கொய்து இன்னைக்கு அறுவடை செஞ்ச நெல்லு தான் எனக்கு வேணும். இன்னைக்கு விதைச்சி இன்னைக்கு கொய்து இன்னைக்கு அறுவடை செய்யணுமா? பைத்தியமா உங்களுக்கு? அதிகமா எதிர்பார்த்தா ராஜாவோட அதிகாரத்தை காட்டுங்க. அம்மா, நீங்க சொன்ன விஷயம் மனுஷங்களுக்கு சாத்தியமே இல்லை. வேற ஏதாவது கேளுங்கம்மா. 1000 மூட்டை நெல்லோ இல்ல இடமோ அதுவும் பத்தலனா இந்த நாட்டையே கூட கேளுங்க. என்ன கேட்டாலும் காலடியில வைக்க நாங்க தயாரா. அதெல்லாம் எனக்கு எதுவும் தேவையில்லை மகாராஜா. நீங்க என்ன கடன்காரனா ஆக்கிடாதீங்கம்மா. உங்களுக்கு வேற என்ன வேணும்னு சொன்னா சரி. அப்படின்னா வேற ஒரு வழி சொல்றேன். நான் கொடுத்த விதைகளுக்கு பதிலா இந்த கோவில் வாசல்ல ஒரு பொங்கல் வைக்க முடியுமா? இந்த கோவில் வாசல்ல அம்மனுக்கு முன்னாடி ஒரு பொங்கல் வைக்கலாம். செய்யறோம். உங்களுடைய விருப்பம் இல்லையா? கண்டிப்பா செய்யறோம். இந்த நாட்டை ஆள்ற ராஜா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இந்த நாட்டுக்குன்னு ஒரு வழிமுறை உண்டு. அதை நாட்டோட ராஜா தான் முடிவு பண்ணணும். எங்கிருந்தோ வந்தவங்கலாம் இல்ல. இந்த நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு விதையும் இவங்க கொடுத்த தானம். இவங்க விருப்பம் எதுவா இருந்தாலும் அது நடக்கணும். பூசாரி, பொங்கல் வைக்கிறதுக்கான ஏற்பாடை செய்யுங்க. பொங்கல் செய்யறதுனால மட்டும் கடன் தீராது. அந்த பொங்கலை பகிர்ந்து கொடுக்கிற உரிமையும் எனக்கு தான் வேணும். இந்த கோவில் வாசல்ல இருக்கிற எல்லாரையும் ஒரே மாதிரி சாப்பிடவும் அனுமதிக்கணும். உங்க விருப்பம். அப்போ ஆரம்பிக்கலாம். அம்மா, நம்மள தண்டிச்சிருவாங்களாம்மா? தெரியல. தேவியோட பாத்திரம் இது. இத தொட்டது தப்புதான். தண்டனை கொடுத்தா ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அம்மா, உங்களுக்கு தண்டனை கொடுக்க நான் ஒத்துக்க மாட்டேன். தண்டனையை நான் ஏத்துக்கிறேன். ராஜா வரட்டும், நம்ம ஓடிடலாமாமா? கூடாதுமா. இந்த நாட்டோட ராஜா நம்மள இருக்க சொல்லிருக்காரு. அவர் சொன்னதை நாம கேட்கணும். அம்மா மகமாகி. அம்மா தேவி, வேண்டாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. கஷ்டம். கண்டிப்பா. அம்மா தாயே மகமாகி. அம்மா தேவி, தாய் மகமாயி, ஜெகதீஸ்வரி, தேவி தேவி.
அம்மா தாயே பராசக்தி மகமாகி, தாயே அம்மா தாயே தேவி மகமாகி. உங்களுடைய விருப்பம் போல நீங்களே எல்லாருக்கும் கொடுங்கம்மா. குட்டிமா, இங்க வா. 2 பேரும் வாங்க. நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இப்ப அந்த திருடங்க 2 பேரையும் கூப்பிட்டு நீங்க விருந்து வைக்க போறீங்களா? இன்னையோட தேசமங்கலத்தை அழிக்கணும்னு நினைக்கிறீங்களா? பசிச்சது ஒரு குழந்தைக்கு. அந்த குழந்தைக்கு சாப்பாடு போடுறதுனால தேசமங்கலத்துக்கு எந்த குறையும் வராது. ராஜா, இதை அனுமதிக்க கூடாது. அப்போ நான் சொன்ன எந்த விஷயத்தையும் தேசமங்கலத்து மகாராஜாவால பண்ண முடியாதுன்னா நான் கிளம்புறேன். அம்மா, எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்க கொடுங்கம்மா. இந்த பொங்கல்ல இருந்து முதல் பங்க சாப்பிடுற தகுதி உனக்கு மட்டும்தாம்மா இருக்கு. சாப்பிடுமா. வா. மகாராஜா, பசிங்கிற விஷயம் தப்பில்லை. யாருக்கு பசிச்சாலும் அது நம்மளோட பசின்னு நினைக்கிற மனசு வேணும். எல்லாம் எனக்கு புரிஞ்சிருச்சு. எங்க எல்லாருடைய கண்ணையும் திறந்துட்டீங்க. அந்த குழந்தையோட பசியை போக்குறது தான் முக்கியமான கடமை. எல்லார்கிட்டையும் நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். இப்ப வரப்போற விசேஷ நாள் நம்ம கோவில நிறுவன நாளா வரப்போகுது. அன்னைக்கு கோவில் வாசல்ல எல்லாரும் தேசமங்கலத்து அம்மனுக்கு பொங்கல் வைக்கலாம். இவங்க ஆரம்பிச்சு வச்ச ஒரு நல்ல விஷயம் நம்ம நாடு முழுக்க பரவட்டும். உங்களுக்கு சந்தோஷமாமா? ரொம்ப சந்தோஷம். தேசமங்கலத்துல இருக்கிற மக்கள் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்கல்ல, அது அப்படியே ஆகட்டும். கோவிலை விட்டு கிளம்பி வந்துட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். மொத்தமாவா இல்ல இன்னைக்கு மட்டுமா? கிடைக்கிற வாய்ப்புல எல்லாம் உங்க தம்பி நல்லா உங்களை அசிங்கப்படுத்துறாருல. அதுவும் ஒரு விதத்துல உண்மைதான். பெரிய மனசு உள்ளவன், நன்மையோட இன்னொரு ரூபம். அப்படியெல்லாம் தானே நீங்க அவரை பத்தி புகழ்ந்தீங்க. இப்போ என்ன ஆச்சு? அதெல்லாம் தப்பா போச்சா? ஒரு காட்டுவாசி பொண்ணுக்கு முன்னாடி என்னோட மானம் போயிடுச்சு. அது புத்திசாலித்தனம் தானே. எங்க இருந்தோ வந்து ஒரு பொண்ணு பேச்ச கேட்டு கோவில்ல ஒரு புது வழிமுறை. முடியாதுன்னு உங்க தம்பி நினைச்சா சொல்லிருக்கலாம்ல. இப்ப உங்க தம்பி எல்லாருக்கும் நல்லவராவும் நீங்க என்னவோ கெட்டவராவும் ஆயிட்டீங்க. நீங்க வேணா பாருங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லா ஜனங்களும் உங்களுக்கு எதிரி ஆயிடுவாங்க. அப்புறம் தேசமங்கலத்துல இருந்து கல்லெறிஞ்சு விரட்டுவாங்க. அன்னைக்கு உங்க தம்பி உங்களை பார்த்து சொல்லுவாரு, தேசமங்கலம் உங்களோடது இல்ல, அதை தெரிய வைக்கிறதுக்காக தான் உங்களை கூட்டிட்டு வந்தேன்னு. நிறுத்து. இனி வரப்போற எல்லா வருஷத்துலயும் கோவில்ல பொங்கல் வைப்பாங்க. யார் வேணாலும் வரலாம். கோவில் வாசல்ல பொங்கல் வைக்கலாம். நான் அதிகாரியா இருக்கிற கோவில்ல எனக்கே தெரியாம புது புது சட்டம். அந்த பொங்கல் வைக்க கூடாது, யாரும் வைக்க கூடாது. தேசமங்கலத்தம்மாவுக்கு கோவம் வந்தா என்ன நடக்கும் தெரியும்ல. அத வச்சு யாரும் மறக்காத மாதிரி நாம ஒரு காரியத்தை செஞ்சா எப்படி இருக்கும் அந்த நிலைமை? புரியுற மாதிரி சொல்லு. அது எப்படி நடத்தணும்னெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா அந்த தேசமங்கலத்தோட கோயில் பூசாரி இறந்துட்டாருன்னா பொங்கல் விழா நடக்காதுல்ல. அந்த பூசாரி இறந்ததுக்கான காரணம் தேசமங்கலத்தம்மாவோட கோவம்னு நினைப்பாங்கல்ல. நான் கேட்டேன், அவ்வளவுதான். வீட்டுக்குள்ள இருக்கிறவங்கள சண்டை போட வைக்கிறதுக்கு மட்டும் இல்ல, 2 நாடுகளை சண்டை போட வைக்கவும் உன்னோட இந்த புத்தி போதும். நீ சொன்னதுக்கு அப்புறம் யோசிக்கிறதுக்கு எதுவும் இல்ல.
தேசமங்கலத்தோட பூசாரி கொல்லப்படுவாரு. அத காரணமா காட்டி பொங்கல் வைக்கிறது நடக்காது. என்னோட மனசுக்கு சுத்தமா பிடிக்காத அந்த பூசாரிய செத்துருவான். என் தம்பி எடுத்த அந்த முடிவும் இல்லாம போயிடும். நீ புத்திசாலி. நான் உடனே அதுக்கு ஏற்பாடு பண்றேன். இன்னைக்கு ராத்திரி அந்த பூசாரி கொல்லப்படுவான். ஐயா, நீங்க வர சொன்னீங்களா? நான் ஒரு வேலையை உன்கிட்ட கொடுத்தா அது எந்த காரணத்துக்காகவும் யாருக்கும் தெரியாதுன்னு நான் உன்னை நம்பலாமா? நம்பலாங்க ஐயா. நீங்க சொல்றத கேட்க வேண்டியது என்னுடைய கடமையாச்சே. தேசமங்கலத்துக்கு ஒரு எதிரி இருந்தா நீ என்ன செய்வ? தேசமங்கலத்துக்கு எதிரி இருந்தா நான் அவனை கொன்னுருவேன். நல்லது. அப்படின்னா இன்னைக்கு ராத்திரி உனக்கு ஒரு வேலை இருக்கு. ஒரு ஆளை கொல்லணும். நேரடியா கொல்றது கொஞ்சம் கஷ்டம்தான். மறைஞ்சிருந்து கொல்லணும். யாருங்க ஐயா அந்த ராஜ துரோகி? தேசமங்கலத்து அம்மாவோட பூசாரி. தேசமங்கலம் திரும்பவும் வறுமை நிலைக்கு போனா நாம என்ன பண்றது? தாங்க முடியுமா சொல்லு. இருந்தாலும் ஐயா, நான் சொன்ன காரியத்தை நீ பண்ண முடியாதுன்னு சொல்றதா இருந்தா அந்த நிமிஷமே படையில உன்னுடைய பதவி இல்லாம போயிடும். ஆனா அப்பவும் சித்திரபானு மனசுல இருக்கிற ரகசியம் தெரிஞ்சுக்கிட்டவன் நீ. ஒண்ணு நான் சொல்றத நீ கேளு, இல்லைன்னா உன்னோட மரணத்தை நீயே முடிவு பண்ணிக்க. தேசமங்கலத்தோட நன்மைக்காக இந்த விஷயத்தை நீ செஞ்சா உனக்கு நான் கொடுக்கிற சன்மானங்களுக்கு அளவே இருக்காது. என்ன யோசிச்சு முடிவெடுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் வேணுமா? வேண்டாங்க ஐயா. தேசமங்கலத்தோட அழிவுக்கு பூசாரி ஒரு காரணமா இருந்தா அவர் கொலை செய்யப்பட வேண்டியவர் தான். இத நானே செய்றேன். கோவில்ல இருந்து பூசாரி ராத்திரி பூஜையை முடிச்சிட்டு வீட்டுக்கு திரும்பும்போது வழியில வச்சு நீ அவனை கொல்லணும். யாராவது வந்து பார்க்கறதுக்குள்ள நீ அங்கிருந்து போயிடணும். ஏற்பாடுகளை ஆரம்பி. போ. தனியா வேண்டாம். சரிங்க ஐயா. தேசமங்கலம் அழிஞ்சிடும்னு சொன்னா இவங்க பூசாரிய மட்டும் இல்லை, ராஜாவை கூட கொன்னுடுவாங்க. உண்மையை சொல்லணும்னா எனக்கு பயமா இருக்கு. தேசமங்கலத்தோட பூசாரி ரொம்ப சக்தி நிறைந்த ஆளு. ஆனா அவர் செஞ்ச தப்பெல்லாம் சித்திரபானு ஐயா சொன்னார்ல, நாட்டோட நன்மைக்குன்னு சொன்னா மறுக்க கூடாதுல்ல. தூரத்துல ஒரு நெருப்பு வெளிச்ச மாதிரி தெரியல, அது பூசாரியா தான் இருக்கும். ஒரே குத்துல கொன்னுறணும். யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி கதையை முடிச்சிடணும். அப்படி ஏதாவது தவறு நடந்தா சித்திரபானு ஐயா நம்மளையும் கொன்றுவாரு. வா, நம்ம ஒளிஞ்சிக்கலாம். யார் நீங்க? எதுக்காக எங்களை தாக்குறீங்க? மாதண்டா, நீயா? நீ திரும்பவும் பழைய தொழில் செய்ய ஆரம்பிச்சிட்டியா? சொந்தமா திருந்தி நல்லவனா வாழ ஆரம்பிச்ச நீ தப்பான பாதைக்கு திரும்ப போறியா? நீங்க ராஜாவோட வீரர்கள்ல ஒருத்தர் தானே? எனக்கு உங்களை நல்ல ஞாபகம் இருக்கு. திருடனா இருந்த உங்களை என்னோட அப்பா தான் திருத்தினாரு. அந்த ராத்திரி ஞாபகம் இல்ல? அம்மா, வழியில வச்சு ஒரு பாவப்பட்டவர்கிட்ட திருடினதுக்கு உங்க மேல ஜனங்கள்லாம் சேர்ந்து கல்லெறிய பார்த்தாங்களே, அப்ப கோவமா இருந்த ஜனங்க கிட்ட சொல்லி புரிய வச்சது என்னோட அப்பா தான். அவங்க எல்லாரையும் உங்க மேல கல்லெறியாம தடுத்து நிறுத்தினது இதோ இருக்காரே என் அப்பா தான். அன்னைக்கு நீங்க எவ்வளவு நேரம் அழுதீங்க, வாழ்றதுக்கு ஒரு வழி தேடி. இனிமே யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டேன்னு சத்தியம் பண்ணீங்க. அதை நம்பி என்னோட அப்பா ராஜாவை பார்த்து உங்களை தேசமங்கலத்தோட படையில சேர்த்து விட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் நீங்களும் உங்களோட மனைவியும்
6 வயசான உங்க பையனோட குருகுலத்துக்கு வந்தீங்க. அன்னைக்கு உங்க கண்ணில இருந்து வந்த கண்ணீர் தேசமங்கலத்து குளத்துக்கு சமமானது. உங்களோட மனைவி குழந்தை முன்னாடி சொன்னீங்க, இனிமே இவங்க தான் என்னோட வாழ்க்கைன்னு. இவங்களை நேசிக்கிறதுக்காக மட்டும்தான் உயிர் வாழ்வேன்னு சொன்னீங்க. அப்போ உங்களோட மனைவி உங்களை ரொம்ப பெருமையா பார்த்தாங்க தெரியுமா? அந்த குழந்தையோட கண்ணுல அழகான கனவுகள் இருந்தது. திரும்பவும் உங்களால எப்படி இதை பண்ண முடியுது? எங்க கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன வேணும்? இல்ல எங்களை நீங்க கொல்ல போறீங்களா? குருவே வேண்டாம். இப்ப ஒன்னும் இவர் குரு இல்ல, நீங்க கொல்ல துணிஞ்சவர் இவரு. ஒண்ணு பண்ணுங்க, அப்பா உங்களை படையில சேர்த்து விட்டதுனால தானே இப்ப அவரை கொல்றதுக்கு நீங்க நிக்கிறீங்க. அந்த கத்தியால அப்பா நெஞ்சில குத்துங்க. அப்பாக்கு நீங்க கொடுக்கிற கூலியாது இருக்கட்டும். குரு, நான் பழைய வழியை தேர்ந்தெடுக்கல. நான் இப்போ ராஜாவோட படையில படை வீரன். இது என்னோட கடமை. எனக்கு கிடைச்ச கட்டளை. என்ன அழிக்கிறதுக்கா? இல்ல, கட்டளை போட்டு சித்திரபானு ஐயா. நாங்க காத்துக்கிட்டு இருந்தது தேசமங்கலத்து அம்மனுக்கு பூஜை செஞ்சிட்டு இருந்த பூசாரி. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.